2026 தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னா அது கண்டிப்பா தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் தான். இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்த இந்த படம் சென்சார் சர்டிபிகேட் பிரச்சனையால ஸ்டில் இப்போ வரைக்குமே இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. ஆனா ரீசெண்டா இந்த படத்தோட ஒரு சில கிளிப்பிங் சோஷியல் மீடியால லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு சில கிளிப்பிங்ஸை தடுக்கிறதுக்குள்ளேயே மொத்த படமுமே லீக் ஆயிடுச்சு. மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. இப்போ இந்த வீடியோல இதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்தோட தியேட்டர் ரிலீஸ் என்ன ஆக போகுது, இந்த படத்தோட ஓடிடி பிசினஸ் அப்படிங்கிறது என்ன ஆச்சு, முக்கியமா இந்த படத்தை அரசியல் நோக்கத்துக்காக விஜய் அவர்களே லீக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ற ஒரு சில பேருக்கு இந்த வீடியோல அது என்னன்னு சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. என்னன்னா தளபதி விஜய் படங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா 2011 காவலன் படத்துல இருந்தே விஜய் படங்களுக்கு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா 2013 ரிலீஸ் ஆன தலைவா அப்படிங்கிற டைட்டில் கீழே டைம் டு லீட் அப்படின்னு போட்ட அந்த ஒரு கேப்ஷனுக்காக அப்ப இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆகஸ்ட் 9, 2013 ரம்ஜான் அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருந்த அந்த படம் நிறைய ஊர்ல ஃபர்ஸ்ட் ஷோ கூட ஓடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஏதோ ஒரு தியேட்டர்ல ஓடின அந்த ஃபர்ஸ்ட் ஷோவோட தியேட்டர் பிரிண்ட் தமிழ்நாட்டுக்கு வர 15 லட்சம் திருட்டு விசிடிக்கு மேல இங்க விற்பனை ஆனிச்சு. நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் 40 to 42 கோடி பட்ஜெட்ல எடுத்த அந்த தலைவா கடைசியில வெறும் 13 கோடி மட்டும் கலெக்ட் பண்ணி ஃபிளாப் ஆயிடுச்சு. ஓடுற படம் ஓடாத படம்ன்றதை தாண்டி ஓடி இருக்க வேண்டிய படம்னு ஒன்று இருக்கு. இப்ப கட் பண்ணா ஜனநாயகன். தலைவா படம் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை விட இந்த ஜனநாயகன் ஒரு 10 மடங்கு கூடுதலாவே நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிடுச்சு. அதுல மிகப்பெரிய பிரச்சனை தான் இப்ப லீக் ஆன இந்த ஹெச்டி பிரிண்ட். ஆனா ஹெச்டி ஃபார்மட்ல லீக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது ப்ரொடக்ஷன் சைட்ல தான் லீக் ஆயிருக்கணும். ஏன் விஜய் அவர்களே கூட அரசியல் நோக்கத்துக்காக ரிலீஸ் பண்ணிருப்பாரு. இப்படி இவ்வளவு புத்திசாலித்தனமா கிரிட்டிசைஸ் பண்றவங்களை பாக்குறப்ப உண்மையிலே எனக்கு எப்படி இருக்குன்னா பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம் என்னங்க போ ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளிய விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா ஒரு 500 கோடி கிட்ட பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்த இந்த படத்தை லீக் பண்ணி தான் அவர் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் தளபதி விஜய்க்கு கிடையாது. இப்போ இந்த படத்தோட ஓடிடி டீல் அப்படிங்கிறது என்னதான் ஆச்சு அப்படின்னா இந்த படத்தை முதல்ல அமேசான் பிரைம் 120 கோடிக்கு போஸ்ட் தியேட்டரிக்கல் ரைட்ஸாக வாங்கியிருந்தாங்க. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் மார்ச் 12 அமேசான் பிரைம் கேவிஎன் ப்ரொடக்ஷனோட போட்ட அந்த 120 கோடி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறாங்க. ஆனால் அமேசான் பிரைம் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே படத்தோட ரிலீஸ் டிலே தான். அப்புறம் கேவிஎன் ப்ரொடக்ஷனோட ஓனர் கே வெங்கட் நாராயணா அப்படிங்கிறவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் 500 கோடி போட்டு ஜனநாயகன் படத்தை மட்டும் எடுத்து அதுக்காக ஒன்று வெயிட் பண்ணிட்டு இல்லை. அவர் அதை விட அதிக பட்ஜெட்டான யாஷ் நடித்த டாக்ஸிக் படத்தையும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது போக அடுத்த எக்கச்சக்க பெரிய பட்ஜெட் படங்களை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்ப 1000 கோடி ரூபாய் ஜனநாயகன் இப்ப யாஷ் நடிச்ச டாக்ஸிக் அப்படின்னு ஒரு 1000 கோடிக்கு 2 படத்தை எடுக்க முடியுது அப்படின்னா அவரோட நெட்வொர்த்துங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ விஜய் அவர்களே ப்ரொடக்ஷன் சைடுக்கு அமௌண்ட் கொடுத்து இந்த படத்தை லீக் பண்ண சொல்லிட்டாரு, இது என்ன கலெக்ஷனுக்காக எடுத்த படமா, எலெக்ஷனுக்காக எடுத்த படம் தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல. அவங்க எல்லாரையும் இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆயிடுவாங்க. இப்படி இருக்கப்ப யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அந்த படத்தை திருட்டுத்தனமா லீக் பண்ணிட்டான் அப்படிங்கிறப்ப அதை நம்ம எல்லாரும் பொறுப்பா என்ன பண்ணணும்? இப்போ ஒரு லிங்க் உங்களுக்கு ஷேர் ஆகுதா, அதை நீங்க டெலீட் பண்ணணும். இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை உங்க ஃபேமிலியோ சொல்லி இந்த லிங்கை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கப்ப இங்கே நிறைய பேர் அந்த பிரிண்ட்டில் படம் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாரும் பாஞ்சு பார்க்குறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் யாருக்கும் கூச்சம் இல்லை, யாருக்கும் தயக்கம் இல்லை, யாருக்கும் ஒரு கவலை இல்லை. இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கவலை இல்லை. எல்லாரும் நான் சொல்ல விஜய் ரசிகர்கள் உள்பட ஒரு மனுஷன் இண்டஸ்ட்ரியில் 30 வருஷத்துக்கு மேலே நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒருத்தரோட கடைசி படம் அப்படிங்கும்போது அதோட செலிப்ரேஷன் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கப்ப ஏதோ நமக்கு ஒரு பிரிண்ட் கிடைக்குது, ஏதோ நமக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக இருக்கணும், நீங்கள் ஒரு சினிமா ரசிகனாக இருக்கணும் அப்படின்னு தான் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. மற்றவங்களோட உழைப்பை திருடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள் பைரஸில் பார்க்காதீங்க. வேறு யாரையும் பைரஸில் பார்க்கவும் விடாதீங்க, அலோவ் பண்ணாதீங்க. விஜய் அவர்களை இந்த காரணத்தினால இல்லை வேறு சில காரணங்களால முடக்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா அது நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய முட்டாள்தனம். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி
திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் ரீரிலீஸ்லேயே ரெக்கார்ட் அடிக்கிறவர். அப்படி இருக்கும்போது இந்த படம் ஏதோ இங்கே லீக் ஆகிடுச்சு, இது நாளைக்கு தேட்டருக்குள்ள வந்து அது ஓடுமா அப்படிங்கிற டவுட்டே தேவையில்லை. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அது ஒன் லாஸ்ட் செலிப்ரேஷனாக பயங்கரமாக தான் இருக்க போகுது. I am coming.